சேல்ஸ் க்ளோசிங் எப்படி பண்ணணும்னு நான் ஏற்கனவே 4-5 கொஷின்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கடைசியாக 4-5 கொஷின் கேட்டு அதை எப்படி க்ளோஸ் பண்ணணும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கான், சொன்னால் தலையே ஆட்டுதான், அப்புறம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடிட்டான் அப்படின்னு. அதுக்கு நான் நிறைய 3-4 வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, இந்தியும் சேல்ஸ் க்ளோசிங் பாயிண்ட்ஸில் ஒரு 2 விஷயம் நீங்கள் வந்து ஷியராக யூஸ் பண்ணணும். என்ன மாதிரி விஷயம் அப்படின்னா, நான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு புக்கு படித்தேன். அதாவது ஜியோ கிராட் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து ஒரு நாளைக்கு 5 கார் சேல் பண்ணுறாரு. கேட்குதா? 5 கார் சேல் பண்ணுறாரு. 5 கார் சேல் பண்ணுற ஒரு ஆள் எப்படி இருப்பார் சொல்லுங்கள்? அவனுக்கு மாதம் ஒரு 2 கார் விற்றாலே பெரிய மேட்டராக இருக்கும். இவர் ஒரு நாளைக்கு 5 காரு. ஓகே, இது பின்னாடி உள்ள டெக்னிக் என்ன, ஏன் அப்படி பண்ணுறாரு, இது நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எப்படி சம்மந்தப்பட்டது, இந்த விஷயங்கள் வந்து நான் அப்புறம் பண்ணுறேன். பட் சேல்ஸில் இருக்க ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும், இதோட டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிடணும். அதனால் நான் இதை சொல்கிறேன். நான் கொடுத்த 4-5 டெக்னிக்கில் இந்த 2 விஷயம் படித்தேன். இதை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த புக்கை பற்றி ரிவ்யூ இன்னும் நிறைய கொடுக்குறேன். பட் இப்போ யாரெல்லாம் நீங்கள் சேல்ஸ் க்ளோசிங் பண்ணுறீங்களோ, லாகின் பண்ணதுக்கு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது சிக்கல் வரும்போது இவர்கிட்ட இருந்து ஒரு ஃபுல் புக்கை படித்து அதில் சேல்ஸ் க்ளோசிங் மட்டும் இந்த 2 பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோ பண்ணுறேன். அவர் வந்து என்ன கேட்பார் அப்படின்னா, அதை ஃபுல் ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம், எல்லாமே சொல்லி முடித்ததுக்கப்புறம், பிளான்ஸ் எல்லாம் காட்டினதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான ஏதாவது நான் இதில் விட்டுட்டேன்னா, உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுற விஷயத்தை ஏதாவது நான் சொல்கிறத விட்டுட்டேன்னா இதில் அப்படின்னு கேட்பார். உங்களுக்கு தேவைப்படுற, உங்களுக்கு முடிவு எடுக்கிற சில விஷயங்களை ஏதாவது நான் விட்டுட்டேன்னா, முடிவு எடுக்கக்கூடிய ஏதாவது விஷயத்தை நான் விட்டுட்டேனா அப்படின்னு அவர் கேட்காரு. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு அது பண்ணி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வார்த்தை வந்து அவர் எவ்வளோ பெரிய சேல்ஸ் ஆக்க வச்சுருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா விஷயம் சொல்லிட்டேன்னா, அல்லது எதாவது நான் விட்டுட்டேனா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது, கஸ்டமர், நம்மளோட ப்ராஸ்பெக்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமாம், எனக்கு இதில் வந்து ஒரு டவுட் இருக்குது, எனக்கு இதில் வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது ஒரு விஷயம். இதை நீங்கள் எவ்வளோ சீரியஸாக எடுக்கீங்கன்னு எனக்கு புரியாது, நீங்கள் எவ்வளோ சீரியஸாக எடுக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இதுதானே அப்படின்னா எனக்கு தெரியாத, நீங்கள் என்ன பண்ணிட்டு போங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு சேல்ஸ் பர்சன், உலக ரெக்கார்டு, இன்னைக்கு வரைக்கும் அவரோட ரெக்கார்டை யாரும் உடைக்கவே இல்லை. ஜியோ கிராட், ரைட்? இவரோட புக்ஸ் இருக்குது, வேர்ல்டு கிரேட்டஸ்ட் சேல்ஸ்மேன். நான் ஒரு 4-5 நாள் இந்த புக்கு கம்ப்ளீட்டாக முடித்தேன். எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதில் 2 விஷயம் நம்ம சேல்ஸ் க்ளோசிங் உதவும், அதனால் அந்த பாயிண்ட் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இந்த விஷயம் வந்து அவர் சொல்லார், நான் எங்கேயாவது தப்பு பண்ணிட்டேன்னா இதில் அப்படின்னு. இப்படி கேட்குற தைரியம் யாருக்காவது இருக்குமா சொல்லுங்கள்? ப்ரெசன்டேஷன் சொல்லிவிட்டு இதில் எங்கேயாவது நான் தப்பு பண்ணியிருக்கேன்னா, ஏதாவது சொல்ல மறந்துட்டேன்னா அப்படின்னு கஸ்டமர்கிட்ட கேட்குறது. இப்படி கேட்கும்போது கஸ்டமரே, ஆமாம் நீங்கள் வந்து இதை சொல்லும்போது இப்படி தப்பாக சொல்லிட்டீங்க, இது எப்படி நடக்கும்? அவங்களுக்குள்ள தப்புன்னு ஒன்று ஓடிட்டுருக்கும் தெரியுமா? ஆனால் நல்லபடியாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேன்னா அப்படின்னு. 2வது கேள்வி, நான் ஏற்கனவே 4-5 கேள்வி சொல்லியிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. பட் இந்த 2வது கேள்வி கேட்கும்போது, நான் எங்கேயாவது தப்பு பண்ணியிருக்கேன்னா, அவங்க மனசில் எங்கேயாவது நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்னு ஓடும் தெரியுமா? அதை சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்து இந்த தப்பு பண்ணிட்டீங்க, இந்த தப்பு பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இது இருக்குது தெரியுமா? இது செம இன்ட்ரெஸ்டிங்கான, பவர்ஃபுல். ஸோ சேல்ஸ் க்ளோசிங்கில் 2 விஷயம் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரியா? இந்த வீடியோ திரும்ப பாருங்கள், நான் திரும்ப ரிப்பீட் பண்ண விரும்பல, திரும்ப பாருங்கள். இந்த விஷயம் சேல்ஸ் க்ளோசிங் நிறைய பண்ண வைக்க, நான் நிறைய பண்ணியிருக்கேன். நான் வந்து ஸ்பெஷலாக வந்து இன்டர்வியூவில் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்டர்வியூலனா என்ன சேல் பண்ணுறது இல்லையா, நம்ம சேல் பண்ணுறம்போது நான் இன்டர்வியூ எடுத்துகிட்டு நான் ஏதாவது விட்டுட்டேன்னா, சொல்ல மறந்துட்டேன்னா அப்படின்னு நான் கேட்பேன். அதே மாதிரி சொல்லுவேன், என்னோடய இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறது. இன்டர்வியூ எடுத்தால்ட்டு இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு கேட்குறது. அவர் உடனே குட், வெரி குட், அவர் சொல்கிறத வச்சு புரிஞ்சிடும் வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு. சரியா? அதே மாதிரி இந்த தெளிவாக நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா, நான் சொல்லுவேன் அப்படி ரொம்ப சீரியஸாக இஞ்சித்தின குரங்கமாக இருக்காதுங்க, கொஞ்சம் ஜாலியாக அப்படி இப்படி பேசி அந்த சேல்ஸ் க்ளோசிங் பண்ண பாருங்கள். ஏன்னா அவங்க மைண்டில் என்ன இருக்குன்னு தெரியணும் இல்லையா? நீங்கள் 1000 விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, பட் அவங்க மைண்டில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் சேல்ஸ் க்ளோஸ் ஆகும், அல்லது அவங்களுக்கு இருக்க பிரச்சனையை நீங்கள் பேசினா தான் க்ளோஸ் ஆகும். அதனால் இந்த 2 பாயிண்ட்டும் கண்டிப்பாக கேட்கணும். ஓகே, இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். இது என் மூலையில் வந்து டெக்னிக் கிடையாது, நான் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வேர்ல்டு கிரேட்டஸ்ட் சேல்ஸ் பர்சன்
சொல்லியிருக்கேன்ல எல்லாருக்கும் ஒரு குரு உண்டுன்னு. நான் அந்த மாதிரி குருக்கிட்ட இருந்து படித்த விஷயங்கள். ஓகே, யூஸ் பண்ணுங்கள். அந்த யூஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ நடக்கிற விஷயத்த வந்து கமெண்டில் எழுதுங்க. ரைட்டா? தேங்க்யூ.